ஹாய்! அப்பா கேட்ட சுண்டல் செய்யலாமா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 250 கிராம் பட்டாணி வந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3 கப் அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசிஞ்சு வெந்திருக்கணும் இது போல. அந்த தண்ணிய வந்து வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதில தான் நம்ம இன்னைக்கு சுண்டல் செய்ய போறோம். அப்புறம் மிக்ஸி ஜார்ல 5 பல் வந்துட்டு இஞ்சி வந்து சின்ன துண்டு எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10, 12 பூண்டு வந்து பல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அடுத்து வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. நான் அரைச்சிருக்கிறது போல். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா பச்சை வாடையெல்லாம் அதோட போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா அது மேலே 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு இந்த பேஸ்ட் தேவையானது போட்டுக்கோங்க. ஏன்னா பட்டாணியில் போட்டிருப்போம் உப்பு ஆல்ரெடி. அதனால் இது கொஞ்சமாக தேவையான அளவு போட்டு அதையும் கிளறிட்டு இப்போ மசாலா வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா வந்து பட்டை ஒரு துண்டு பட்டை, அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து 1, கிராம்பு 2 வந்துட்டு அந்த பேஸ்ட்டோடய சேர்த்து அரைச்சிக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வடிகட்டி, அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணி அதை ஒரு 3, 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம பட்டாணியை ஆட் பண்ண போகிறோம். அதில் பட்டாணியில் ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் மசிச்சு சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கார்ன்ஃப்ளேக்ஸு, அப்புறம் வந்து மல்லித்தழை, அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் சர்வ் பண்ணி அப்பாவுக்கு கொடுத்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.